வெல்கம் டு பேசிக் மொபைல் சர்வீஸ். இன்றைக்கி கம்ப்ளைண்ட் என்னென்னா, கஸ்டமர் கொண்டு ரெட்மி 9A இந்த மாடலுக்கு வந்து டிஸ்பிளே மாற்ற வந்திருக்காங்க. டிஸ்பிளே ஒர்க் ஆகுது, இருந்தாலும் அப்பப்போ ரன்னிங்கில் இருக்கிறதுனால பிரச்சனையாகுது. அது போக ஃப்ரேமும் பெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக டச் டிஸ்பிளே ஃப்ரேம் ரெண்டையுமே சேர்த்து தான் மாற்றணும். ஓகே, இப்போ முதல்ல இந்த மாடலில் பேக் டோரு, பேட்ரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ஃப்ரேமோட மாற்ற போகிறோம். பேட்ரி கனெக்டரு, டிஸ்பிளே கனெக்டரு எல்லாம் இது பண்ணிடுவோம். ஏற்கனவே கலண்டு தான் இருந்தது, அதனால் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணணும். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி ஃப்ரேமில் இருந்து எடுத்துருங்க. சிசி போர்டு, நெட்வொர்க்கு பிஞ்சிராமல் பார்த்துக்குங்க. நெட்வொர்க் முடிஞ்சால் கூட கலட்டி வச்சுருங்க. நெட்வொர்க் கேபிள் எடுத்தாச்சு. சிசி போர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. மதர் போர்டை கலட்டிடுங்க. வைப்ரேட், ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் பட்டன் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரேமில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துடணும். இயர் பீஸ் அதை எடுத்துக்கங்க. சென்சார் வரும். இந்த மாடலில் சென்சார் இல்லை. ஓகே, போர்டெலாம் இல்லை. ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும், இல்லைன்னா சென்சார் புதுசாக வாங்கிக்கணும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஃப்ரேமை வச்சுருவோம். புது ஃப்ரேம் எடுத்தாச்சு. இது வந்து மேக்ஸிமம் கேர் ஐட்டம் தான், ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட்டன்ஸோடையே வந்திருக்கு. இன்னும் இயர் பீஸ் மாட்டணும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக ஒரு தடவை செக் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா சரியாக டிஸ்பிளே உட்காரலை அப்படின்னாலே டிஸ்பிளே ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணுறப்ப டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஃப்ரேமில் வந்து என்னென்னா, சென்சாரை தவிர மீதி இடம் ஃபுல்லுமேவும் நார்மலாக ரொம்பவும் போக வேணாம். நார்மலாக பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் ஃப்ரேம் நல்லா க்ளீன் பண்ணனால பேஸ்ட்டு அப்படியே ப்ளூ எல்லா இடத்துலையும் போய் ஃபிட்டிங்காக உட்காந்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்புறம் கடைசியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, சென்சார் இடத்த மட்டும் விட்டு மீதி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரேமுக்குள்ளேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே எடுத்துக்கிடுவோம். டிஸ்பிளே புதுசு வாங்கியாச்சு. இதுலேயும் மேக்ஸிமம் 4 எட்ஜஸ் மட்டும், நடுவில் மட்டும் கொஞ்சம் மட்டும் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரேமில் நிறையா பேஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப வேண்டாம். ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எட்ஜஸில் அதிகமாக இந்த பக்கம் டிஸ்பிளே வெளியில் அந்த அவுட்ரு வெளியே போகிற இடத்துல நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ரொம்ப பேஸ்ட் போடாதீங்க. பேஸ்ட்டு உள்ளே போச்சுன்னா டிஸ்பிளேயில் டச்சஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கார்னர் மட்டும் இதில் மட்டும் பேஸ்ட்டு போடுங்க, இதில் போட வேண்டாம். ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிடுவோம். முதல்ல கீழே சார்ஜிங் பொசிஷனில் முதல்ல இது பண்ணிடுங்க. அடுத்து கேமரா முதல்ல இங்கேயே ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. ஓகே, ரிசீவருக்கு வர அந்த நெட்டெல்லாம் இதில் இருந்ததுனால எடுத்து போடலாம். ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப டைட்டாக வேணாம், ரொம்ப நார்மலாக லேஸாக. ஓகே, போதும். நல்லா எல்லா பொசிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக உள்ள சிட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னமேட்டு போர்டு மாட்ட வேண்டியது தான். இப்போ வந்து அந்த வைப்ரேட்டரு ஃபிட் பண்ணிடுவோம். ரிசீவர் பேஸ்ட்டு போட்டாச்சு, அதையும் ஃபிட் பண்ணிடுவோம். ஏற்கனவே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கனால ஃப்ரேமில் இருந்தனால நம்மளுக்கு ஃபிட் பண்ணல, இல்லைன்னா நம்மளுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அடுத்து
போர்டு மதர் போர்டு ஃபிட் பண்ணிடுவோம். இது சென்சார் வந்து இது ஆஃப் பண்ணிக்கலாம், அதனால சென்சார் வைக்கல. அடுத்து நெட்வொர்க் செக்ஷன், இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஃபிட் பண்ணிக்கிடுவோம். பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கிடுவோம், வேணாம் லாக் பண்ண வேணாம். ஓகே, அடுத்து ரிங்கர் செட்டு. ரிங்கருக்கான ஸ்க்ரூ எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே கனெக்டரை மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பேட்டரியோட கனெக்டர் மாட்டுங்க. அடுத்து கேமராக்கு மேலே வர ஷீல்டை ஃபிட் பண்ணிடுங்க. அதுக்கு எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டுருங்க. ஓகே, எல்லா ஸ்க்ரூ எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ரேம் என்ன ஃபிட் பண்ணிடுங்க. பேக் டோர் ஃபிட் பண்ணிட்டு மொபைல் ஓகே ஆயிடுச்சு. Okay viewers, thank you for watching.